பார்ட்னர்ஷிப் ரிட்டையர்மெண்ட்ல ஒரு சம் பார்க்கலாம். நவீன், கவிதா அண்ட் விக்னேஷ் ஆர் பார்ட்னர்ஸ். ஷேரிங் ரேஷியோ கொடுத்துட்டாங்க 5:4. அவங்க பேலன்ஸ் ஷீட் ஆன் 31st March 2019. லைபிலிட்டிஸ் அசட்ஸ் இருக்கு. நவீன் டைட் ஆன் 30th June அப்படிங்கிறாங்க. நவீன் இந்த பார்ட்னர். ஓகே. ஆன் 30th Juneனா இது 31st March. ஸோ 1st April டு 30th June என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். ஓகேயா? அக்கார்டிங் டு த பார்ட்னர்ஷிப் டேட், in addition to the deceased partner's capital, the executors are entitled. அதாவது அந்த பார்ட்னர் கேபிட்டல் பிளஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஓகேயா? இஃப் ஷேர் இன் ப்ராஃபிட்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் லாஸ்ட் 2 years. ப்ராஃபிட் ஃபார் 2017 கொடுத்துட்டாங்க. ஒரு வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. 2017-18, 2018-19 இருக்கு. சரி, ஓகே. 2 years ப்ராஃபிட் இருக்கு, இன்ஃபர்மேஷன் இருக்கு. அடுத்தது, இஃப் ஷேர் இன் குட்வில் ஆஃப் த ஃபர்ம், குட்வில் டு பி கால்குலேட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் 2 years பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் லாஸ்ட் 2 years. அதுவும் இருக்கு. லாஸ்ட் 2 years இருக்கு. அது ஆவரேஜ் எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணி 12 மல்டிப்ளை பண்ணு. ஓகே. நவீன் வித்ரூ 60,000 ஆன் 1st June. ஓ, இது முக்கியம். அது இன் பிட்வீன், அதாவது 1st April to 30th June வித்ரா பண்ணிருக்காரு. அப்படின்னா அவருக்கு தர வேண்டிய அமௌண்ட்ல இருந்து கேபிட்டல்ல இருந்து மைனஸ் பண்ணிடணும். அது இதை மைனஸ் பண்ணிடணும். ப்ரிப்பேர் நவீன்ஸ் கேபிட்டல் விச் இஸ் டு பி ரெண்டர்ட் டு த எக்ஸிக்யூட்டர். சரி, இப்போ அவருக்கு என்னெல்லாம் டியூன் முதல்ல பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட், த கேபிட்டல் இஸ் டியூ. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டாங்க, திஸ் இஸ் பார்ட்னர்ஸ் கேபிட்டல், இது டிக்கெட். ஓகே. அடுத்தது, ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் ஆன் த பேஸ் ஆஃப் லாஸ்ட் 2 years ப்ராஃபிட். லாஸ்ட் 2 years வந்து 50,000 plus 1,50,000 equal to 2 lakhs. Okay. அது divided by 2. Average is 1 lakh. ஓகேயா? நீங்க வேணா தனியாக எழுதிடலாம். ஓகே. எல்லாம் டியூன் எழுதிடலாம். 1 கேபிட்டல் ஈக்குவல் டு ஹவு மச்? கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும், டெபிட் கிரெடிட்னு. அது அப்புறம் போடலாம். முதல்ல இதை ஒர்க்கிங் போட்டுடலாம். 2 share of profit. Okay. இது 1, இது 2. So average profit, that means 50,000 plus 1,50,000 divided by 2 equal to 1 lakh into what is this ratio? Ratio 5:4:1. 5:4:1 கூட்டினா 10 வரும். கரெக்டா? இப்போ 5/10. our ratio is 5/10. okay. So into 5/10, அதாவது half, equal to 50,000 போட்டாச்சா? ஓகே, சூப்பர். Third, goodwill is average profit of last 2 years is 1 lakh. Correct? Into 2 is 2 lakhs. So அதுலயும் அதே மாதிரி ஷேர் வரும். ஓகே. goodwill equal to the share of profit. The goodwill equal to average profit of last 2 years. So average profit of last 2 years is 1 lakh into 2 times. Correct? 2 lakhs into our ratio 5/10. Correct? So 2 lakhs half போட்டீங்கன்னா 1 lakh வரும். கரெக்டா? Yeah, that is its goodwill. பார்த்துடலாம். 2 years purchase of average profit. So average profit is 1 lakh into 2 equal to 2 lakhs. அதில் அவருடைய ஷேர் 3%. ஓகே, கரெக்ட். 1 lakh. இப்போ 3 போட்டாச்சு. 4 drawings. மைனஸ் 60,000. கரெக்ட்? எஸ். ஓகேயா? ஓகே. இப்போ வேற என்ன பார்க்கணும்? எல்லாம் ஓகேயா? இல்ல, லயபிலிட்டிஸ் அசெட்ஸ்லாம் வேற ஏதாவது இருக்கா பார்க்கணும். பாஸ்ட் ப்ராஃபிட்ஸ் ஏதாவது, அதெல்லாம் வந்து இட் பிலாங்ஸ் டு ஹிம். ஏன்னா ரிவாலுவேஷன் பண்ணாலும் உண்டு. இதெல்லாம் ரிவால்யூ பண்ணல, இதுல நோ அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே.
அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இது வந்து இட் இஸ் நாட் அன் அசட், இட் இஸ் நாட் அன் அசட். பேசிக்கலி யூ ஆர் ஷிஃப்டிங் த எக்ஸ்பெண்டிச்சர். அதனால a share goes to நவீன். ஓகே, அதை இந்த பக்கம் பார்க்கலாம். லைபிலிட்டிஸ் இல்ல P&L அக்கௌண்ட் இருக்கு. திஸ் ஆல்சோ கோஸ் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் இன் ஓல்ட் ரேஷியோ. ஸோ இப்போ 4 போட்டாச்சு. ஸோ இது 5, இது 6. ஓகேயா? வா சூப்பருங்க, இந்த மாதிரி போடணுங்க. 5 அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு எவ்வளோ அமௌண்ட் பார்த்தோம்? அமௌண்ட் இஸ் 20,000. ஸோ 20,000 இன்டூ 5/10 ஈக்குவல் டு minus 10,000. Debit, இதுவும் debit. Okay, sixth P&L account. Total amount 1,50,000, right? The P&L account equal to into equal to 75,000. Credit. Okay, இதாங்க மொத்தம் அவருக்கு எலிஜிபிள். 4,50,000, 5,25,000 வரும். அதில் 70 மைனஸ் பண்ணிடணும். கரெக்டா? சூப்பர். இப்போ நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டுடலாம். எல்லாம் போட்டாச்சா பாருங்க. எஸ், சூப்பர். ஓகே, இப்போ சம் போடலாமா? இப்போ வில் டு த சம். இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் பை பேலன்ஸ் brought down. கொஞ்சம் ஸ்மால் ஆக்கலாம், ஈஸியாக போடுறது. 3 lakhs. ஓகே, பை ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 50,000. ஓகே, பை குட்வில். குட்வில் கரெக்ட் தானே? ஆவரேஜ் ப்ராஃபிட் 1 lakh இன்டூ 2 times இன்டூ அவரேஜ் ஷேர். கரெக்ட், 1 lakh. ஓகே, இந்த 1 lakh வந்து இட் வில் பி ஷேர்ட் பை these 2 partners. இந்த ரேஷியோ 4:1. நான் வேற எதுவுமே கொடுக்கல, நியூ ரேஷியோ, சாக்ரிஃபைஸ் ரேஷியோ கொடுக்கல. ஸோ கவிதா அண்ட் வெங்கடேஷ் ஆக்சுவலாக வி ஹவ் டு கிரெடிட் டெபிட் கவிதா அண்ட் வெங்கடேஷ் 1 lakh இன்டூ ஒரு நிமிஷம், யா 1 lakh இன்டூ 4/5 பார்த்தீங்கன்னா கரெக்டாக 80. ஓகே, சூப்பர். குட்வில் போட்டாச்சு. ஓகே, தென் டூ டிராயிங். $50,000. So, advertising expenditure 10,000. Okay, then by P&L. By P&L, current year P&L 2018-19 நினைக்கிறேன். செக் பண்ணிக்கலாம். அதுக்கும் 1,50,000 இருக்கு. அதுல அவர் ரேஷியோ ஓகேயா? யா 2018. ஓகே, மொத்தம் 6 இருக்கு. கரெக்டா? 6 இங்க இருக்க பார்த்துவாங்க. கரெக்ட். கிரெடிட்ல 4, டெபிட்ல 2. சூப்பருங்க. இந்த மாதிரி போட்டீங்கன்னா மிஸ்டேக்கே வராது. மிஸ்டேக்கே வராது. நீங்க ஆட் பண்ணா 3,50,000, 4,50,000, 5,25,000. ஓகே, 5,25,000 to executor account. ஸோ வந்து 0,00,5 6,15,2 கரெக்டா பாருங்க. 70 இல்லை, தப்பாச்சு. 67, 7, 12. சாரி, இது கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டா? ஓகே, எஸ். ஓகேயா? எஸ். சம்ம நீங்களும் போட்டு பாருங்க. டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்டில் இருங்க. ஏதோ சந்தேகம் இருக்குது. என்ன 3 months இருக்கு, அது எதுக்கு வரும்? அது ஷேர் இன் ப்ராஃபிட்ஸ்
Share in profit. So sorry. Yeah, share in profit 50. 50,000. Sir, 50,000 into 3/12. ஏன்னா அதுக்கு மட்டும்தான் இந்த பீரியட் இருக்கும் 3 months. மிச்செல்லாம் அப்சல்யூட் நம்பர். ஏன்னா குட்வில், டிராயிங்ஸ் அப்சல்யூட் நம்பர், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், பிஎன்எல். ஓகேயா? அப்போ 3/12னா 12,500. வாவ், வாவ். ஓகே. சி. ஓகே. அப்போ 500 5 plus 2 7 7 கரெக்டா? யா 4 12 487 500. கரெக்ட். 487 500. ஓகே. ஸோ 500 then 40 then 7 6 7 8. Yes. So the amount due to him is 4,17,500. ஓகேயா? இப்போ இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன். இதுல இது வந்து 3/12 தான் வரும். 3 months தான் வரும். ஓகே, ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். குட்வில்லாம் ஃபுல் நம்பர், பிஎன்எல் ஃபுல் நம்பர் எலிஜிபிள், அட்வர்டைஸ்மெண்ட் ஃபுல், டிராயிங்ஸ் ஆக்சுவல் நம்பர், கேபிட்டல் ஆக்சுவல் நம்பர். ஓகே, ஸோ இது மட்டும் தான் 3 monthsக்கு. ஓகே, இட்ஸ் வெரி குட் சம்ங்க. அதாவது இந்த சம் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட்ல கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு எல்லா சம்மையும் போட்டுருலாம். தேங்க்யூ.